இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? LCM of two numbers 96. Two numbers are in the ratio 3:4. Find the numbers ன்னு கேட்குறோம். இதால் அதை டிவைட் பண்ண சொல்கிறீங்களா? இல்லை சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த ஃபார்முலாவே ஓகேவா, இந்த ஃபார்முலாலேயே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். LCM into HCF equal to N1 into N2. பட் அந்த N1 N2ஓட ரேஷியோ கொடுத்துருக்கான், எனக்கு வந்து இது கொடுக்கல, என்ன நம்பர்ஸ் கொடுக்கல. அந்த நம்பர்ஸை தான் அவன் கண்டுபிடிக்க சொல்கிறேன். இப்போ N1 எனக்கு வேணும், N2 வேணும். பட் LCM எனக்கு தெரியும் 96 இன்ட்டு ஹெச்னே வச்சுக்கிறேன் HCF-ஐ. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, N1 N2யும் ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா இப்படி மாற்றிக்கலாம். 3:4 அப்படின்னா 3H 4H தான் அந்த நம்பர். எப்போவுமே ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் HCF-ஓட மல்டிப்ளைடு வேல்யூவாக தான் அந்த நம்பர் இருக்கும். இப்போது 3 into H HCF, 4 into H HCF. இப்போ இந்த இடத்துல என்ன எழுதலாம்னா 3H into 4H. ஓகேவா, ஒரு H கேன்சல் ஆகிடும். 3 4s are 12. இங்கே என்ன வரும், 8 டைம்ஸ் வந்துடும். அப்போ HCF-ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த ரெண்டு நம்பரும் N1 இது N2, H-ஓட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 3 8s are 24, 4 8s are 32. அப்போது இதுதான் அந்த ரெண்டு நம்பர். ஓகேவா, இப்போ ரேஷியோ கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும், சேம் ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். LCM HCF equal to N1 N2. N1 N2 எப்போன்னா மல்டிப்ளைடு வேல்யூ ஆஃப் த ரேஷியோவாக இருக்கும். HCF கூட மல்டிப்ளைடு வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் அடிப்படையில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி H கண்டுபிடிச்சி நீங்கள் N1 N2க்கு 3H 4H எடுத்துறீங்களா, சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும்.